கிறிஸ்துக்குள் பிரியமான தேவச்சனமே, இந்த அருமையான 85வது நாளில் தேவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். 100 நாள் ஜெபத்தில் ஒவ்வொரு நாளும் அருமையாக ஆண்டவர் நம்மளுடைய கரங்களை பிடித்து கொண்டு வருகிறார். அநேகருடைய ஜெப குறிப்புகளை கர்த்தருடைய ஆவியானவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாம் எல்லாரும் இணைந்து துதிக்கும் பொழுது அநேகருடைய வாழ்க்கையில தேவன் உயர்வுகளை கொண்டு வந்திருக்கிறார். ஆவிக்குரிய உயர்வு இறங்கியிருக்கிறது. பரலோகம் நமக்காக கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறது. அந்த தேவாதி தேவன் நம்மளுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்து விட்டார். உன்னதமான தேவனுடைய காதுகளில் நமது ஜெப குறிப்புகள் கடந்து சென்றிருக்கிறது. தேவச்சனமே, நம்மளுடைய வாழ்க்கையில டர்னிங் பாயிண்ட்ஸ் கர்த்தர் கொண்டு வருகிறார். நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறார். எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறார். நமக்காகவே இருக்கிறார். நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் 100 நாள் ஜெபம் முடிகிற நாட்கள் வருகிறது. அநேகருடைய ஜெபத்திற்கு பதில் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள் தேவச்சனமே, தானியேல் புஸ்தகத்தில் தானியேல் தன்னை ஒதுக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். தன்னை வேறுபடுத்தி ஜெபிக்க ஆரம்பித்தார். பதில் தடைப்பட்டிருந்தது. 21 நாள் தடைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஜெபம் வான மண்டலங்களை கிழிக்க ஆரம்பித்தது. கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்தார். தேவன் தூதர்களை அனுப்பினார். ஆம் தேவச்சனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். கர்த்தருடைய ஆவியானவருடைய வார்த்தை வருகிறது. உங்களுக்கு தூதர்கள் அனுப்பப்படுகிறார்கள். இத்தனை நாட்கள் பண்ண ஜெபங்கள் வீணாகவில்லை. கர்த்தர் சமூகத்தில் வடித்த கண்ணீர் வீணாகவில்லை. அதனுடைய பிரதிபலன்கள் வர ஆரம்பிக்கிறது. இப்பொழுதே என் இருதயம் உணர்கிறது. தேவச்சனமே, அநேகருடைய இருதயத்தில் உணர்வு உண்டாகிவிட்டது. அநேகரால உணர முடிகிறது. ஜெபத்தின் பதில் வந்து கொண்டிருக்கிறது. சத்துருவானவன் தடைகளை உண்டாக்கினான். போராட்டத்திற்கு மேல் போராட்டத்தை கொண்டு வந்தான். எப்படியாவது இவர்களை ஜெபிக்க விடக்கூடாது என்று ஏராளமான தடைகள். ஆம் தேவச்சனமே, நாங்கள் வசிக்கிற இடங்கள்ல புயல்கள், மின் கம்பங்கள்ல தாக்குதல்கள் எல்லாம் சத்துரு கொண்டு வந்தான். எப்படியாவது இவர்கள் ஜெபத்தை தடுக்கணும். நாய்ஸ் பொல்யூஷன் உண்டானது. மழையினால் கரண்ட் எல்லாம் போனது. சத்துருவானவன் ரெக்கார்டிங்கை தடை பண்ண பார்த்தான். நாங்கள் கூடி ஜெபிக்கிற இடங்களை தடை பண்ணினான். அவனுக்கு தெரியும் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. அநேக ஆயிரங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. அவர்கள் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. ஆம் தேவச்சனமே, கிறிஸ்து இல்லாமல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு தேவனாகிய இயேசுக்கு என்ன பிரயோஜனம்? கர்த்தாதி கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் உயர்த்த போகிறது ஒரு தாவீதை. ஆண்டவர் உயர்த்த போறது ஒரு எஸ்தரை. அவர்கள் தான் தேவனுக்காக நிற்க போறார்கள். ஒரு பதவி கொடுத்தாலும் தேவனுக்காக நிற்பார்கள். ஆண்டவர் யோசேப்பை உயர்த்தினார். அந்த யோசேப்பு தேவனுக்காக கிரியை செய்தார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஜெபத்தோடு உயர்த்துகிறார். நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். தேவனுடைய அபிஷேகம் உங்களை நடத்தும். நீங்கள் சாதாரண நபர் அல்ல என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு உலகத்தாருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு இல்லாமல் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்களோ ஆண்டவராகிய இயேசுவை உங்களோடு கூட வைத்து உங்கள் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, எந்த திட்டத்தை நிறைவேற்ற அழைத்தாரோ, அந்த காரியத்திற்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார் என்று ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார். ஆம் தேவச்சனமே, இருக்கிற இடங்கள் அப்படி அப்பா உயர்த்துவோமா? கர்த்தருடைய ஆவியானவர் அநேகருடைய ஜெப குறிப்புகளை எல்லாம் கேட்டுவிட்டார். பதில் வர ஆரம்பித்து விட்டது. ஆம் தேவச்சனமே, இனி ஜெபித்த ஜெபத்தின் பதில்கள் நாம் வீட்டின் கதவை தட்ட எல்லாரும் எதிர்பார்த்து ஜெபிக்கலாம். கர்த்தர் சமூகத்தில் எல்லாரும் ஜெபிக்க ஆயத்தப்படுவோம், துதிக்க ஆயத்தப்படுவோம். ஆண்டவருடைய சித்தமானால் இந்த ஜெபத்தின் முடிவில் 3 நாள் ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்றால், ஆவியில தைரியம் கொடுப்பார் என்றால், சரீரத்தில் ஒரு பலனை தருவார் என்றால், ஒரு 3 நாள் உபவாசத்தோடு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எல்லாரும் அப்பாவை பார்த்து சொல்லுங்களேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன், ஏசையா. என
எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், நீரே வழி. நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ராஜா, என்னை ஆட்கொண்டவர் நீங்க தானப்பா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிடமா. நீங்க இருக்கிற இடத்துல அப்பா பார்த்து சொல்லுவீங்களா, எத்தனையோ மனிதர்களை நம்பினே, ஓ அவர்கள் எல்லாம் நாசியில் சுவாசமுள்ள மனிதர்கள் தானே, ஆனால் நீர் என்னை ஒருபொழுதும் கைவிட மாட்டீரப்பா. எல்லாரும் சொல்லுவோம், நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், அப்பா கைவிட மாட்டார். தேவச்சனமே, ஓ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்துக் கொண்டிருக்கிறாயே, கர்த்தர் உன்னை கைவிடுவாரா? ஓ கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை கைவிடுமா? கர்த்தருடைய மகிமை உங்களை மறக்குமா? தேவச்சனமே, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, நான் நம்பும் மனிதர், நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிடம். எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நம்பும் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டு, ஓ உறவினர்களால் கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? சொந்த விசுவாசிகளால் கைவிடப்பட்டு இருக்கிறீங்களா? ஊழியர்களால் கைவிடப்பட்டு இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், ஓ மனிதன் கைவிடலாம், நாசியில் சுவாசமுள்ள மனிதன் ஏமாற்றலாம். ஐயோ இவர்கள் இப்படி செய்து விட்டார்களே என்று நீங்கள் வேதனையோடு இருக்கிறீங்களா? ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். தேவ ஜனமே, அவர் உங்களை ஒருபொழுதும் கைவிட மாட்டார், ஆனால் நீர் ஒருபோதும் கைவிட மாட்டீர். எல்லாரும் சேர்ந்து, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகின்றீர். எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், ஓ நீரே, நீரே ஜீவன் ஏசையா. எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில்
நடத்துகிறீர். ஓ எனக்காகவே நீர் ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். ஓ அம்மே நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஓ அம்மே நாமே நீரே வழி, நீங்க தான்ப்பா, உங்களை விட்டு எங்க போவோம்பா? சத்தியம், அன்னைக்கு பேதுரு சொன்னாரே, அப்பா உங்களை விட்டு நாங்கள் யாரிடத்தில் செல்வோம்? ஜீவன் தருகிற வார்த்தை, உயிர்ப்பிக்கிற வார்த்தை உம்மிடத்தில் அல்லவா இருக்கிறது. நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர். ஓ எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திருரத்தம் நீர் சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. அப்பா நீரே ஜீவன் இயேசையா. ஆம் தேவச்சனமே, ஜீவன் தருகிற வார்த்தை யாரிடத்தில் உண்டு? அவரிடத்தில் தான் உண்டு. நமக்கு அவரை அல்லாமல் நமக்கு ஜீவன் எங்கிருந்து கிடைக்கும்? ஆவிக்குரிய ஜீவனை யாரிடத்தில் பெற்றுக்கொள்வோம்? இந்த அன்பான ஆவியானவர் நம் கூடவே இருக்கிறாரே, இந்த அன்பான இயேசப்பா நம்ம கூடவே இருக்கிறாரே, வார்த்தை என்ற ரூபத்தில் ஜீவன் கொடுத்து கொண்டே இருக்கிறாரே. எத்தனை முறை நம் விசுவாசத்தை பிசாசானவன் தாக்கினான். விசுவாசத்தை தாக்கும் பொழுதெல்லாம் அப்பா கூட இருந்து வார்த்தையாகிய கிறிஸ்து உள்ளத்தில் இருந்து தைரியப்படுத்தி நம்மளை பலப்படுத்தினாரே. ஆம் தேவச்சனமே, வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற சாட்சிகள் நமக்கு முன்னாடி இருக்கிறது. ஆம் தேவ ஜனமே, ஏதோ 2-3 பேர் தான் இயேசுவை ஃபாலோ பண்ணார்கள் என்று கிடையாது. ஆமீன். எத்தனையோ ஆயிரங்கள், லட்சங்கள், கோடிக்கணக்கான நபர்கள் இந்த விசுவாசத்தில் நடந்து சாதித்து காட்டினார்களே. இன்னைக்கு ஏன் நம்மளால் சாதித்து காட்ட முடியாது? தேவ ஜனமே, உங்கள் ஒவ்வொரு பேரையும் விசுவாசத்தில் சாதித்து காட்ட கர்த்தர் அழைக்கிறார். இந்த அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, நீங்க எந்த பகுதியில இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அழைக்கிறார். உங்களை 100க்கு 100 அவரை நம்ப அழைக்கிறார். எத்தனை தேவ ஜனம் சொல்லுவீங்க, அப்பா நான் 100க்கு 100 உண்மை நம்புவேன்ப்பா. என் நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே. நீர் என்னை உயர்த்துவீர் என்று நம்புகிறேன். நீர் என்னை வாழ வைப்பீர் என்று நம்புகிறேன் அப்பா. என் விசுவாசத்தை தளர விட மாட்டேன் ஆண்டவரே. எந்த சூழ்நிலை வரட்டும் ஆண்டவரே, உம்மை நான் பற்றி கொள்வேன் அப்பா. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன் ஆண்டவரே. ஆம் தேவ ஜனமே, உங்களை கொண்டு சாதித்து காட்ட இந்த நாட்களில் கர்த்தர் அழைக்கிறார். எத்தனை பேர் இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்குறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இருக்கிற இடத்துல ஏசப்பாவுக்காக சாதித்து காட்ட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை கொண்டு சிலதை நிறுவுவார். God will establish many things through you. கர்த்தர் உங்கள் மூலமாக செய்ய போகிறதை யாராலும் தடுக்க முடியாது. எத்தனை தேவ ஜனங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆராய்ந்து முடியாத காரியங்களை என் வாழ்வில் அவர் செய்வார். அவரை 100க்கு 100 நம்பிடுங்க தேவ ஜனங்களே. எந்த வேலையிலும் அவர் நம்மளை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் ஆராய்ந்து முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அவர் செய்கிறவர். மனிதர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த அருமையான பாடல், ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்பவரை என்று அந்த பாடலை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு வரி சொல்லுவோமா? ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே,
அற்புத செய்திடுங்க. அதிசய சொல்லுங்களே. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்போவே தந்திடுங்க. உம்மை நான் நம்பி இருக்கேன். எத்தனை பேர் சொல்றீங்க? அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் ஓ நம்பி இருக்கேன். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. நம்பிக்கையே ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நாமே நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100% உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாம உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அப்பா நான் உங்க நம்புகிறப்பா. ஓ என்னை ஸ்திரப்படுத்துங்க. ஓ உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மை அல்லாமல் யாருனை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யாருனை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலை தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்ய கனமுமே உம்மாலை தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா. எல்லாரும் அப்பாவை நோக்கி சொல்லுங்க. உம்மை நான் நம்பி இருக்கிறப்பா. எனக்கு செய்யுங்கப்பா. உம்மை தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. அதிசயங்கள் எங்களுக்கு செய்யுங்கப்பா. அற்புதங்கள் செய்யுங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? உம்மைத்தான் நாங்கள் நம்பி இருக்கோம். அற்புதங்கள் செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே ஸ்தோத்திரம். புகலிடமே ஸ்தோத்திரம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை அல்லாமல் யார் எங்களை உயர்த்தக்கூடும்? ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்பவரே, எவ்வளவு அற்புதமான ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். மேன்மைப்படுத்துவா, நிந்தனைகளை மாற்றுவா, கண்ணீரை துடைப்பார். ஆம் தேவச்சனமே, கலங்கின கண்களுக்கு பதிலாய் ராஜ மேன்மை உண்டாகும். புலம்பலுக்கு பதிலாய்
ஆனந்த களிப்பு உண்டாகும். மொர்தகாயே, அழுகையே உன் உணவாக மாறாது, அழுகையே உன் வாழ்க்கையா மாறாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஊழியம் செய்கிறவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கலாம். கண்ணீர் வடித்தீர்களே தாயாரே, சகோதரனே, கண்ணீர் வடித்தீர்களே. கர்த்தர் கைவிடுவாரா உங்களை? ராஜ்யத்தில் உள்ள படை தளபதிகளாய் இருக்கிறீர்களே, தேவனுடைய சிங்காசனத்தில் இருந்து அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களே, நிந்தனைகள் அவமானத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்றார், ராஜ மேன்மை உண்டாகும். உங்கள் கண்ணீருக்கு பதிலாய் தேவ ஜனங்கள் கொடுக்கப்படுவார்கள். தேசம் தொடப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்க கண்ணீர் தரையில விழவில்லை, கர்த்தரின் கையில் விழுந்திருக்கிறது. ஆணி பாய்ந்த அப்பாவின் கைகள், வேதனை என்றால் என்ன என்று தெரிகிற அப்பாவின் கைகளில் விழுந்திருக்கு. அவர் உங்களை கைவிடுவாரா? தாய் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் கைவிடுவாரா? தேவ ஜனமே, ஏதோ விதத்தில் கைவிட்டது போல இருக்கிறாரா? உங்களை நினைவு கூறுகிற நாட்கள் வருகிறது, உங்களை கட்டி அணைக்கிற நாட்கள் வருகிறது, உங்களை உயர்த்தும் நாட்கள் வருகிறது என்று ஆவியானவர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களை நினைவு கூறுகிற நாட்கள் வருகிறது. தேவ ஜனமே, ஆண்டவர் உங்களை நினைவு கூறுகிறார். உங்கள் எல்லைகளை விசாலமாக்குகிறார். பாருங்கள், நோவாவை ஒரு படகுக்குள்ளாக, அந்த பெரிய பேழைகளுக்குள்ளாக ஆண்டவர் பூட்டி வைத்திருந்தார். அவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் பூட்டப்பட்டிருந்தார்கள். எல்லா மிருக ஜீவன்களும் பூட்டப்பட்டிருந்தது. கர்த்தர் நோவாவை நினைவு கூர்ந்தார். ஆம் தேவ ஜனமே, சில நேரம் தாமதங்கள் உங்களை தகுதிப்படுத்தும், தாமதங்கள் உங்களை தற்காக்கும். ஆமா, ஆண்டவர் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். திரும்பியும் ஆண்டவர் காட்டுகிறது, உங்களுக்காக அவர் அருமையானதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அநேகருக்கு அநேக காரியங்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறதை ஆண்டவர் திரும்பியும் தரிசனத்தில் காட்டுகிறார். நாம் அருமை இரட்சகர் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறதை உங்களுக்காக கொண்டு வருகிறார். ஒரு அருமையான தரிசனத்தை ஆண்டவர் காட்டினார். நமது அருமை இரட்சகர் அநேகருக்கு ஏதோ ஒன்று செஞ்சு அவர் அருமையாக கொண்டு வந்திருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, கை குழந்தை உள்ள எல்லா பெற்றோருக்கும் தெரியும், அந்த பிள்ளை முழிக்கிறதுக்கு முன்னாடி, அது பசியினால் அழுகிறதுக்கு முன்னாடி இந்த செர்லாக்ஸ் இப்படிப்பட்ட அநேக காரியங்களை பெற்றோர் என்ன செய்கிறாங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு தேவையான அந்த பேபி ஃபுட்ஸ் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பிள்ளை எழும்பின உடனே அழுமே. பிள்ளை எழும்பி கத்துகிறதுக்கு முன்னாடி பிள்ளையினுடைய பசி அறிந்த தாயார் அதற்காக ஆயத்தம் பண்ணுகிறார்கள். பிள்ளைக்கு என்ன தேவையோ அதை ஆயத்தம் பண்ணி, அதை ரெடி பண்ணி பிள்ளை எழும்புகிறதுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்ணுகிறார்கள். ஆம் தேவ ஜனமே, ஏதோ ஒரு விஷயத்தினால உங்கள் லைஃப்ல நீங்கள் பலவீனப்பட்டு, நிந்திக்கப்பட்டு, அவமானப்பட்டு, ஓரமா ஒதுக்கப்பட்டு நீங்க இருந்து விடாதபடிக்கு கர்த்தர் ஏராளமான நன்மைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொண்டு ஜெபித்தீர்கள் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதை உங்கள் மத்தியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நமது ஆண்டவரை நீங்கள் 100க்கு 100 நம்பலாம். அருமை இரட்சகர், அருமையான ஆண்டவர். என்னுடைய ஊழிய பாதைகளில் பல நேரங்களில் என் அருமை இரட்சகர், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் உதவியின் கரங்களை நான் பார்த்திருக்கிறேன். சில நேரங்கள்லாம் இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிறாரா, இவர் உதவி செய்வாரா என்று சந்தேகங்கள் எழுந்த நாட்கள் என் வாழ்வில் இருந்தது. ஏனென்றால் எல்லாரும் சொல்வார்கள், அற்புதம் நடக்கிறது, அற்புதம் நடக்கிறது என்று கேட்கும் பொழுதெல்லாம் ஒரு அற்புதமும் நடக்காது. இன்னைக்கு நம்மில் பலர் நினைத்து கொண்டிருக்கலாம், என்ன அற்புதம் நடக்குதுன்னு சொல்றாங்க, ஒன்றும் நடக்கலையே. எத்தனை இடத்துல போனாலும் இந்த ஆறுதலின் வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாங்களே, மாற்றம் நடந்த பாடு இல்லையே என்று யோசித்து கொண்டிருக்கலாம். ஆம் தேவ ஜனமே, ஒரு ஊழியக்காரனாக கர்த்தர் நிறுத்துறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள காரியங்களை கர்த்தர் ரெடி பண்ணாம ஒரு ஊழியனை நிறுத்த மாட்டார். அடியேன் அந்த பாதையில் கடந்து சென்றிருக்கிறேன். என் ஊழியத்தில் நான் இந்த காரியங்களை எல்லாம் பார்த்தது உண்டு, இந்த காரியங்களில் நான் அனுபவித்தது உண்டு. அற்புதம் நடக்கும் என்று சொல்வார்கள், வீட்டுக்கு போனால் ஒன்றும் இருக்காது, ஊழியத்தில் ஒரு அற்புதம் இருக்காது. வருமான வாசல் திறக்குது என்று சொல்வார்கள், ஆனால் ஒன்றுமே இருக்காது. பின்பு ஏன் இப்படி நடக்கிறது?
ஆம் தேவ ஜனமே, பூமியில் வெளிப்படுகிறதுக்கு முன்னாடி ஆவியில் வெளிப்படுகிறது. இந்த 100 நாள் ஜெபத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிற எல்லா தேவ ஜனங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பூமியில ஒன்று வெளிப்படுத்த போறாருனா அது ஆவிக்குரிய மண்டலத்தில் வெளிப்படுகிறது. அதை பார்த்த ஊழியர்கள் உனக்கு ஆசீர்வாதம் நெருங்கி வருகிறது என்று கையை காட்டி சொல்லுகிறார்கள். உங்களை பார்த்து பேசுகிறார்கள். நீங்கள் விழிப்புணர்வு அடைந்தால் எழுந்து ஜெபிப்பீர்கள். திடீர்னு ஆண்டவர் இரவு நேரத்தில் எழுப்புவார். ஏன்பா ஆண்டவர் எழுப்பியிருக்கிறார் நீங்க யோசித்து பார்ப்பீங்க. சிலர்லாம் பாருங்க அதிகாலையில் எழும்பிக்கிடவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட நபர் கூட திடீர்னு அதிகாலை 4 மணியோ 3 மணியோ எழும்பி இருப்பாங்க. ஏண்டா நம்ம எழும்பணுன்னே தெரியாது. ஆண்டவர் ஜெபிக்க எழுப்பியிருப்பாரு. அதிகாலையிலே என்னுடைய பிள்ளை அவன் கிருபையை பெற்றுக்கொள்ளட்டும் எழுப்பியிருப்பாரு. இது தெரியாம அவங்க என்ன செய்வாங்க தேவ ஜனமே? படுத்து தூங்கிடுவாங்க. அப்படி என்றால் என்ன? ஆண்டவர் தரணும்னு நினைத்ததை தரமாட்டாரா என்று நீங்க கேட்கலாம். ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் தரணும்னு நினைச்சார்னா தருவார். ஆனால் நம்மளை உருவாக்கி தருகிறார். நாம் கிருபையை பெறாமல் ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டால் அதை நாம் நாசாக்கி விட முடியும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? நம்மளை தொடர்ந்து அதிகாலையில் எழுப்பாட்டி கொண்டிருப்பார். இல்லை என்றால் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து நம்மளோடு பேசிக்கொண்டே இருப்பார். எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபித்தாலும் அந்த குறிப்பிட்ட விஷயம் நினைவுக்கு வரும். ஆவியானவர் உணர்த்துவார், மகனே நீ அதிகாலையில் எழும்பலாமே, நீ இரவில் ஜெபிக்கலாமே, நீ ஒரு மணிக்கு ஒரு ஓரமாக போய் வசனத்தை தியானிக்கலாமே, கொஞ்ச நேரம் பாடல் பாடி ஆராதிக்கலாமே, அந்த உலக நண்பர்களோடு செல்லாமல் இருக்கலாமே, அந்த சீரியல் சினிமாவை கொஞ்சம் ஒதுக்கி வைக்கலாமே, உன் வாழ்க்கைக்காக ஏதாவது ஒன்றை நீ செய்யலாமே, கர்த்தருடைய காரியங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யலாமே என்று ஆவியானவர் தொடர்ந்து பேசிக்கொண்டு இருப்பார். அந்த காரியத்தில் மட்டும் எங்கேஜ் ஆகுங்க தேவச்சனமே. அந்த குறிப்பிட்ட விஷயம் ஆவியானவர் என்ன பேசுகிறார் என்று உணர்ந்து அதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். ஆவியானவர் மகிமையான காரியத்தை செய்வார். ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னைக்கு ஆவியானவர் காட்டுகிறது, சம்திங் மை கிங் ஜீசஸ் ஹஸ் prepared ஃபார் யூ. என் ராஜாதி ராஜா, நமது அருமை இரட்சகர் ஏதோ ஒரு காரியத்தை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் அதை ரிசீவ் பண்ண ஆயத்தமாக இருக்கிறீங்க? உங்கள் ஜெப வேலையில் கிருபை இல்லாமல் இருக்குதா? ஜெபிக்க முடியாமல் இருக்கிறீங்களா? ஆம் தேவச்சனமே, இந்த சைக்கிள், இந்த தாத்தா மாதிரிலாம் பெரிய சைக்கிள் வச்சுருப்பாங்க. அதில் கீன்னு சவுண்டு வரும். அந்த செயினில் சில சவுண்டு வரும். உடனே அந்த செயினில் கொஞ்சம் ஆயில் போட்டு விடுவாங்க. அந்த சவுண்ட் அப்படியே காணாமல் போய்விடும். இதே போல் உங்கள் ஜெப லைஃப்பில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஏதோ கீச்சின்னு சவுண்டு கேட்குதா? சத்துரு ஏதோ துருபிடிக்க வச்சிருக்கிறானா? உறவுகளை துருபிடிக்க வைத்திருக்கிறானா? கணவன் மனைவியின் உறவை துருபிடிக்க வைத்திருக்கிறானா? சபை மேல உள்ள அன்பை துருபிடிக்க வைத்திருக்கிறானா? ஊழியர்கள் மேல உள்ள பாசத்தை துருபிடிக்க வைத்திருக்கிறானா? வேதத்தை வாசிக்காதபடி, வேத வசனங்கள் உள்ள போகாதபடி இருதயங்கள் வலிக்கிறதா? அநேகருக்கு வேத வசனங்களை உள்ள கொண்டு போக முடியாமல் கசந்து போய் இருக்கிறாங்க. எவ்வளவுதான் வசனத்தை கேட்க என்று சோர்ந்து போய் இருக்கிறாங்க. ஆம் தெய்வ ஜனமே, சிந்தனையினால் வசனத்தை கேட்டால் சோர்வு வரும். உங்கள் உள்ளத்தால் வசனத்தை கேட்க ஆரம்பிக்க வேண்டும். ஆம் தேவ ஜனமே, இப்படிப்பட்ட ரகசியங்களை அறிந்து கொள்ளதாம் ஆண்டவர் நமக்கு ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற அருமையான சேனலை கொடுத்திருக்கிறார். ஆண்டோடைய சித்தமானால் வருகிற நாட்களில் வசனம் எவ்வாறு உள்ள செல்ல வேண்டும், வசனம் உள்ள போய் செல்ல வேண்டிய இடம் எது? அநேகர் சிந்தனையினால் வசனம் கேட்கிறார்களே, இருதயத்துக்கு எப்படி வசனம் செல்ல வேண்டும்? ஆவிக்குரிய போராட்டத்தில் முதல்ல என்ன தேவையா இருக்குது? மறுபடி பிறப்புனா என்ன? எல்லா ரகசியங்களையும் வருகிற நாட்கள் அந்த அருமையான சேனல்ல நாம் வெளியிட போகிறோம். ஆண்டவருடைய சித்தமானால் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். கீழே உள்ள லிங்க்ல நாங்கள் கொடுத்திருக்கிறோம். நீங்கள் இதுவரைக்கும் பார்க்கவில்லை என்றால் அந்த ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர், அந்த ஆவிக்குரிய யுத்தம் என்ற அறிமுக லிங்கை கீழே கொடுத்திருக்கிறோம். அநேகர் பார்த்துருப்பாங்க, அநேகர் பார்த்து அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட்ல தெரிவிச்சிருந்தீங்க. இன்னும் அநேகர் பார்க்காம இருக்கலாம். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமான அந்த அருமையான சேனலோட லிங்க் கீழே கொடுத்திருக்கோம். இந்த வீடியோ முடிஞ்சோன்னு நீங்க பாருங்க. ஆண்டவருடைய சித்தமான ஆவியான அநேக காரியங்களை உங்களுக்கு உணர்த்துவார். இந்த அருமையான 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு அநேக தேவ ஜனங்கள் எப்படி வசனத்தை தியானிக்கணும், அநேகர் இன்னைக்கு சிந்தனையினால் தியானித்து மனப்பாட வசனமாய் மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தை பட்டயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி என்றால் அது சிந்தனையில போய் ஒரு பரிசேனை போல ஒரு வாக்குவாத சாஸ்திரியாய் மாத்துகிறதற்கு கர்த்தர் நம்மளை அழைக்கவில்லை. எந்த வசனத்தை சொன்னாலும் அது எனக்கு தெரியும், இது எனக்கு தெரியாதா, 20 ஆண்டு நான் படித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை.
ஒரு சிறு பிள்ளையை போல மாற ஆண்டு அழைக்கிறாரே, இந்த வார்த்தை எப்பொழுது பட்டயமாக மாறும், இந்த வார்த்தை எப்பொழுது ஆவியின் ஜீவனுமாய் மாறும் என்ற அருமையான காரியங்களை, அந்த அருமையான தியானங்களை, அந்த அருமையான ஆவிக்குரிய ரகசியங்களை அந்த சேனல்ல கண்டிப்பாக கர்த்தர் வெளியிட நீங்க எல்லாரும் ஜெபித்துக் கொள்ளுங்க. ஆண்டவருடைய சித்தத்தின்படி அதை செய்ய கர்த்தர் கிருபை தருவாராக. ஆம் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிற காரியம், உங்களுக்காக ஏதோ ஒன்றை செய்ய போறாரு. அவர் வந்திருக்கிறார்னா ஏதோ ஒன்று நடக்க போகுது. ஸோ என்னுடைய வாழ்க்கையிலையும் இப்படி தான் அற்புதம் நடக்குதா என்று பார்த்து இருந்தேன். ஆவியானவர் கற்றுக் கொடுத்தார். வான மண்டலத்தில் உள்ள அந்த தீர்க்க தரிசன தூதுகளை, அந்த ரகசியங்களை பூமிக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுகிறது தான் ஜெபம். உங்கள் ஜெபம் மேக மண்டலங்கள்ல, ஆவிக்குரிய மண்டலங்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு வந்த அருமையான விடுதலையின் ரகசியங்களை, ஆமென், திறந்த வாசல்களை தூதர்கள் கொண்டு வந்து நிற்பாங்க. ஆனா பூமியில அது இறங்காது. ஆம் தேவ ஜனமே, அதற்கு தான் உங்கள் ஜெபம் தேவையா இருக்குது. அதுக்கு தான் தீர்க்கதரிசிகள் தேவையா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த அருமையான சேனல் மூலமா கேட்குறீங்களே, இது ஒரு தீர்க்க தரிசன சேனல். உங்களை நோக்கி தீர்க்க தரிசனமா ஆவியானவர் பேசுவாரு. என்ன நடக்க போகுதுன்னு பேசுவாரு, எதை நீங்க செய்ய வேண்டும் என்று பேசுவாரு, என்ன நடந்து கொண்டு இருக்கிறது, இனி என்ன நடக்கும், உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று எக்ஸாக்டா பேசுவாரு. அதனால் தான் நான் மிகுந்த தைரியத்தோடு சொல்லுவேன், எந்த இரவு ஆனாலும் நமது பிரேயர் டைம் சேனல்ல உள்ள எந்த வீடியோவை நீங்க ஆன் பண்ணி பார்த்தாலும் அந்த வீடியோ உங்களோட பேசும். அருமையான பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், அவரை நான் நன்கு அறிந்திருக்கிறேன், என்னை அழைத்த தேவன் இன்னார் என்று நான் அறிவேன், அவரை எனக்கு நன்றாக தெரியும் என்று சொல்லுகிறார். ஆம் தேவ ஜனமே, அந்த தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அடியனுக்கும் உணர முடிகிறது, இந்த வார்த்தைகள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. இட் இஸ் நாட் yet bound by time. இதை எந்த வருடமானால் நீங்கள் எடுத்து பார்த்தால் இது பேசும். ஆம் தேவ ஜனமே, நான் ஒரு ஹோட்டலை பற்றி பேசவில்லை. ஒரு ஹோட்டலை பற்றி பேசினால் அந்த ஹோட்டல் 20 வருஷம் இருக்கும், 25வது வருஷம் அது இல்லாமல் போகலாம். ஆனால் நான் பேசுகிறது ஆவியும் ஜீவனுள்ள வார்த்தை. இந்த வார்த்தையை எந்த இரவு நீங்க கேட்டு பாருங்க. ஒருவேளை சோர்ந்து போய் இருக்கிறீங்களா, மிட் நைட்ல எழும்பி போட்டு பாருங்கள், ஆவியானவர் பேசுவார். பேசுகிறது ஆவியானவராக இருக்கிறதுனால ஆவியானவர் உங்க உள்ளத்தை நிரப்புவார். இதை என்னால் உணர முடிகிறது, என் கூட உள்ள அநேகரால உணர முடிகிறது. இன்னைக்கு ஏன் நீங்கள் உணர முடியாது? கர்த்தர் என்ன நடக்க போகுது என்று பேசுவார். ஆவியின் ஜீவனுள்ள வார்த்தை உங்களை இடைவிடாமல் பேசும். அது ஒரு டைம்னால் பவுண்ட் ஆகாது. எந்த நேரத்தில் போட்டாலும் அது உங்களோடு பேசும். ஆண்டவர் சொன்ன காரியங்களுக்கு நேராய் திரும்புவோம். ஆண்டவர் சொன்ன காரியம், நான் என் ஜனங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளையிட வந்திருக்கிறேன். இதை சொல்லும் பொழுது அநேகர் யோசித்துக் கொள்ளலாம், இது என்ன சொல்லுகிறாங்களே, ஒன்றும் நடக்கலையே. ஆம் தெய்வ ஜனமே, ஆவிக்குரிய மண்டலத்தில் பார்க்கிறத பூமியில பிரதிபலிக்க வைக்கிறது நமது ஜெபம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அன்று என்னெல்லாம் சொன்னார்களோ ஒன்று கூட தரையில விழாமல் நடக்க ஆரம்பித்தது தெய்வ ஜனமே. இதில் ஒரு உன்னதமான விஷயத்தை சொல்லுகிறேன். எதெல்லாம் கர்த்தர் என்னிடத்தில் தனிப்படையாக பேசினாரோ ஒன்று கூட தரையில விடாமல் நடக்குது தெய்வ ஜனமே. அவர் கடன் வாங்க விட மாட்டார் சொல்லுகிறார்னா அது அப்படியே நடக்கும். அவர் கவலைப்பட விட மாட்டேன்னு சொல்லுகிறார்னா அது அப்படியே நடக்கும். உங்களைப் போலவே அநேகர் இருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம், சந்தேகப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் கூட சொல்லுகிறது, நமது அருமை இரட்சகரும் அப்படிதான். எபிரேயர் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு இருக்கிற பிரதான ஆசாரியரை பார்த்தீங்களா? நமது அருமை இரட்சகரை பார்த்தீங்களா? நம்மை போல எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருக்கிறார். எல்லா பிரச்சனையும் அவருக்கு வந்திருக்கிறது. எல்லா போராட்டத்தையும் சந்தித்தார், எல்லா நிந்தனையை சகித்தார், அவமானங்களை சகித்தார், வேதனைகளை சகித்தார். எல்லா சோதனையிலையும் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அதனால நம்முடைய பலவீனங்களை குறித்து அவருக்கு தெரியும். ஏனென்றால் நம்மை போல பலவீனம் உள்ள ஒரு சரீரத்தில் அவர் வாழ்ந்தார். அதனால நாம் எப்படி சோதிக்கப்படுகிறோம் என்று தெரியும். கொடூரமான கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வியாதி உங்களை தாக்கி இருக்கிறதா? ஏதோ ஒரு கண்ணீர் கஷ்டம் நீங்காத துயரம் உங்க வாழ்க்கையில வந்திருக்கிறதா? உங்களை புரிந்து கொள்ள யாருமே இல்லையா?
ஆவியானவர் அப்படிப்பட்ட சில நபர்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் ஆறுதலின் தைலமாய் வந்திருக்கிறேன். இத்தனை நாட்கள் உன் காயங்கள் ஆற்றப்படவில்லை. ஆண்டவரை, இந்த உலகத்தில் எல்லாரும் நல்லா இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் ஆண்டவரை இப்படி என்று பலமுறை நீங்க கேட்டிருக்கலாம். உங்களுக்கு தான் ஆவியானவர் விசேஷமா காட்டுகிறார். நல்ல ஔஷதத்தை கொண்டு வந்திருக்கிறார். நல்ல அருமையான மருந்தை கொண்டு வந்திருக்கிறார். உங்க மனசுக்கு புரியும், என் ஆண்டவர் எதை செய்தாலும் நன்மைக்கு செய்கிறார் என்று ஆவியானவர் புரிய வைக்கிறார். இதை பேசி கொண்டிருக்கும் பொழுது சிலரை ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிலருடைய கட்டிகளை மறைய பண்ணுகிறார். சிலரை சாட்சியாக நிறுத்துகிறார். ஆம் தெய்வ ஜனமே, அவர் அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. என்னுடைய தகப்பன் ஆண்டவருடைய ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக டியூபர்குலோசிஸ் என்ற வியாதியில் அவர் சாகிறதற்காக இருந்த நேரத்தில் அவர் மூக்கு தண்டெல்லாம் வீங்கி சுவாசிக்க முடியாம கஷ்டப்பட்டார். நுரையீரல் எல்லாம் பழுதாகிவிட்டது. ஆக்சிஜன் சுவாசிக்க முடியாத லெவல். நல்ல இளம் பிராயத்தில் இருந்த அந்த நபர் ஒரு 15-20 அடி கூட நடக்க முடியாத லெவல் வந்தது. மரண வியாதி சூழ்ந்து கொண்டது. மரித்து போக சில நாட்களே இருந்தது. கர்த்தர் மிராக்குலஸ் ஹீலிங் கொடுத்தார். டோட்டல் டெலிவரன்ஸ் கொடுத்தார். ஆண்டவர் அறியாத அந்த குடும்பத்தில் இருந்த ஆண்டவருக்காக எழும்பி ஊழியங்களை செய்ய கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். இத்தனை ஆண்டுகளாக உயிரோடு ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆம் தெய்வ ஜனமே, ஆண்டவர் ஹீலிங் கொடுக்கவில்லை என்றால் இன்னைக்கு மரித்து 30 வருடங்களுக்கு மேல் ஆயிருந்திருக்கும். கல்லறை உண்டாயிருக்கும், புல் வளர்ந்திருக்கும். கர்த்தர் நினைவு கூர்ந்தார். ஆம் தெய்வ ஜனமே, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாற்றங்கள் நடக்கிறது, அற்புதங்கள் நடக்கிறது. நான் போதித்துக் கொண்டிருந்த ஒரு வேதாகம கல்லூரியில் ஒரு அருமையான ஒரு சகோதரன் உண்டு. அவனுக்கு மோசமான ஒரு கேன்சர் வந்தது. பிளட் கேன்சர் வந்தது. அந்த கேன்சர்ல தப்பிக்க முடியாம தவித்தான். யார்கிட்டையும் சொல்லாம செத்து போயிடுவோமா என்று நினைத்தான். குடும்பத்துல சொன்னா அவனை காப்பாத்துறதுக்கு யாரும் இல்லை, பணமும் இல்லை. ஆமீன். அந்த பிளட் கேன்சர்னால் சாகிறதுக்கு அவன் இருக்கிற அந்த நேரத்துல எங்கேயாவது போய் செத்து விடுவோம், இந்த வலி தாங்க முடியவில்லையே என்று கவலையோடு இருக்கும் பொழுது ஒரு இரவு ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இரவு ஜெபித்து விடிய கால வரைக்கும் முட்டில் நின்று ஜெபிக்கிறான். அவன் ஜெபிக்கிற அறையில் ஒரு பிரகாசம் உண்டாகிறது. ஒரு சிலுவை காட்சி வருகிறது. அந்த காட்சியிலிருந்து தெய்வ பிரசன்னம் அவனை நிரப்புகிற வேளையிலே ஆண்டவர் அவனை தொட்டு சுகமாக்குகிறார். அந்த பிளட் கேன்சர் 4th ஸ்டேஜில் இருந்து கர்த்தர் அவனை குணமாக்கி இன்னைக்கு அருமையான ஒரு ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறார். ஆம் தெய்வ ஜனமே, ஏராளமான சாட்சிகளை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். கர்த்தர் அநேகருக்கு அற்புதம் செய்கிறார். அநேகருக்கு செய்யாமலே இருக்கிறார். அவருடைய டைம்ல கரெக்டா செய்திருவார். தேவ ஜனங்களை நீங்கள் ஜெபிங்க, போராடி ஜெபியுங்கள். இந்த 100 நாள் உங்களோடு இணைந்து ஜெபித்து இருக்கிறோம். எப்பேற்பட்ட மரண வியாதிகளையும் மாத்த அவர் வல்லமை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு இதுல எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இயேசு சுகமளித்ததுனாலதான் நாம் இங்க வந்திருக்கிறோம். அநேகர் ஆண்டவர் காப்பாற்றியதுனால்தான் இந்த இடத்துல நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரை உதவின எபினேசர், இனிமேல் கைவிடுவேனா, இனிமேல் கைவிட்டு விடுவேனோ என்று ஆவியானவர் கேட்கிறார். உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்லுகிற ஒரு விஷயம், மகிழ்ந்து களி கூறுங்க, இனிமேலும் நான் கைவிடுவது இல்லை. ஒவ்வொரு நாளும் மகிழ்ந்து களி கூறுங்க. ஆம் தெய்வ ஜனமே, அந்த காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை திரும்பி பாருங்கள். வியாதியோ, போராட்டமோ, கடனோ, நிந்தையோ அவர்கள் உள்ளத்துல பயம் வந்ததே இல்லை. இந்த உலகத்துல வாழ முடியலையா, நான் அப்பா கூட போய் வாழுவேன் சந்தோஷமா சொன்னாங்க. ஆம் தெய்வ ஜனமே, பயப்படாதீர்கள். ஒன்றும் ஆண்டவர் அறியாமல் உங்களுக்கு ஆகாது. இன்னைக்கு அநேகர் பயந்து கொண்டு இருக்கிறீங்க. என் குடும்பத்தை யார் நடத்துவா, என் பிள்ளைகளை யார் பாப்பா, என் குடும்பத்தில் என்ன நடக்கும், நான் எவ்வளவு நாள் வாழ போகிறேன்னு தெரியல என்று பயந்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பா கையில் அதை விட்டு கொடுங்க. அப்பா ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகள் வழி தவறி போக அவர் விட மாட்டார். அப்பா கையில் விட்டு கொடுங்க. அடங்காத பிள்ளைகள் இருக்கிறார்களா, அடங்காத கணவர் இருக்கிறாங்களா, எந்த விஷயம் அடங்காமல் இருந்தாலும் அப்பா கையில் விட்டு கொடுங்க என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை நோக்கி வருகிறது. தேவ ஜனமே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்கிறார்.
எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதித்து கொண்டு இருக்கிறீங்க? அப்பாடைய பிரசன்னங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது, ஆவியானவர்களை நிரப்பி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சகோதரியை பார்க்கிறேன், சரீரம் ஃபுல்லா கட்டுகள், பில்லி சுன்னி ஆவியினால் கட்டுகள் இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகிறத நான் பார்க்கிறேன். ஹல்லேலூயா. லேபே ஷேதாராபா. கர்த்தருடைய அக்கினி உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. லே மோரா ஷாதாராபா. கர்த்தருடைய ஆவியானவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. அநேக சகோதரர்களை தொட்டு கொண்டு இருக்கிறார். அப்படியே ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கலாமே. அன்று சொல்லுகிறார், ஏன் பயப்படுகிறீர்கள், ஏன் கலங்குகிறீர்கள்? ஆவியானவருடைய கரம் உங்களுக்காக கிரியை செய்யும். உங்க ஊழியத்தை நினைத்து பயப்படுகிறீர்களா? உங்க தொழிலை நினைத்து பயப்படுகிறீர்களா? உங்க எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறீர்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், இனி பயப்பட வேண்டாம், மகிழ்ந்து கலிகூறு. உபத்திரம் இருந்தாலும் மகிழ்ந்து கலிகூறு, வேதனை இருந்தாலும் மகிழ்ந்து கலிகூறு. ஏனால் அற்புதம் நடக்கும், மாற்றம் நடக்கும். அற்புதத்தை அவர் செய்ய போகிறார். விசுவாசத்தை தளர விடாதீர்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அநேகருடைய இருதய துடிப்பை அறிந்த ஆண்டவர் உங்களுக்காக ஹீலிங் கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் அருகாமையிலே தோண்டுகிறார். அநேகருடைய அருகாமையிலே தோண்டி ஆறுதல் படுத்துகிறார். அநேகர் சொல்றீங்க, என் வீட்டுக்கிட்ட ஆண்டவர் அறியாத நபர்கள், ஆண்டவர் அறியாத சில காரியங்கள் இருக்கிறது. காலையில் ஆனாலே ஜெபிக்க முடியவில்லை, வேற சத்தம் கேட்கிறது. பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தைரியமாய் இருங்கள், உங்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமல் போகும். இந்த அருமையான பிரேயர் டைம் குடும்பத்தாரோடு இணைந்திருக்கிற தேவச்சனமே, உங்கள் ஜெபம் தரையில விழல. இந்த அருமையான சேனலை கிறிஸ்துவின் சரீரம் எல்லாம் இணைய கர்த்தர் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் எல்லா டினாமினேஷன் வேறுபாடு இன்றி இணைந்து ஜெபிக்க கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரம் ஒன்று கூடி இருக்கிறது. எல்லாரும் சொத்திரம் பண்ணலாமே. இருக்கிற இடத்துல அப்பாவை நோக்கி பாருங்களேன். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது, கர்த்தருடைய ஷக்கினா மகிமை இறங்குகிறது. அநேகருடைய பூட்டப்பட்ட திறந்த வாசல் திறக்கப்படுகிறத நான் பார்க்கிறேன். தூதர்கள் இறங்கி கொண்டு இருக்கிறாங்க. அநேகருடைய உலர்ந்து போன காரியங்கள் உயிரடைகிறது. எதெல்லாம் உலர்ந்து போயிட்டு அப்பா இனிமேது எலும்பாதுன்னு சொல்லுகிறீங்களோ, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிஸ்னஸ் உலர்ந்து போயிட்டுப்பா, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை உலர்ந்து போயிட்டுப்பா, எத்தனையோ நாளாய் இது உலர்ந்து போய் இருக்கிறது ஆண்டவரே, என் ஊழியங்கள் உலர்ந்து போய் இருக்கிறதப்பா, உயிர் கொடுங்கப்பான்னு கேளுங்க. ஆவியானவர் காட்டுகிறார். அநேகருடைய வாசல்கள் திறக்கப்படுகிறதை நான் தரிசனத்தில் பார்க்கிறேன். This is the awesome time. This is the miraculous time that God is opening the doors. கர்த்தர் ஓபன் பண்ணுகிறார், கர்த்தர் திறக்கிறார், கர்த்தர் திறக்கிறார். யாரால் பூட்ட முடியும்? கர்த்தருடைய ஆவியானவர் திறந்து கொண்டிருக்கிறார். எந்த மனிதனும் பூட்டான், எந்த மனிதனாலையும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. மகிழ்ந்து களி கூறணும். ஏன்னா அப்பா வீட்டில் இருக்கிறீங்க. நீங்க அப்பா வீட்டில் வந்துட்டீங்க. உங்க இருதயம் அப்பா வீட்டில் இருக்குது. ஒருவேளை உங்க குடும்பத்தை நினைத்து நீங்க கவலையோடு இருக்கலாம். ஆண்டவரே என் வீடை பாருங்கப்பா, ஒரு ஓட்டு வீடுல இருக்கிறேன்ப்பா, ஒரு ஓலை குடிசையில இருக்கிறேன்ப்பா, தீ பிடித்தால் இந்த வீடு எரிந்து விடுமே, ஐயோ மழை பெய்தால் என் வீடு ஒழுகுதே என்றெல்லாம் கண்ணீர்ல இருக்கலாம். ஆம் தேவ ஜனமே, நீங்க எளிமையா இருக்கிறதுனால அப்பா உங்ககிட்ட பேச மாட்டார்னு அவர் சொல்லல. நீங்க எளிமையா இருக்கிறதுனால அப்பா உங்களை வெறுக்கிறாரு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த எல்லா பாதைகளையும் நாம் நடந்து வர வேண்டும் என்று கர்த்தர் நிர்ணயிக்கவில்லையா? பாடுகள் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யம் செல்ல முடியும் என்று தெரியாதா? ஆம் தேவ ஜனமே, கர்த்தர் ஏதோ விதத்துல நம்மளை அரித்து கொண்டிருக்கிறார். இந்த மண்ணெல்லாம் வாரி அரிப்பாங்க பாருங்களேன். அந்த அரிக்கக்கூடிய ஃபில்டர் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மண்ணை வாரி அரிக்கும் பொழுது அதில் உள்ள கற்களை எல்லாம் தனியாகும், குருத்து மணல் எல்லாம் தனியாக மாறும். தேவ ஜனமே, இந்த பாடும் சொல்லுகிறது ஒரு சல்லடையை போலதான், அது ஒரு அருமையான ஃபில்டர் போல. இந்த பாடு உங்களில் தேவை இல்லாததை வெளியே கொண்டு போகும். சுலவு என்பது என்ன செய்கிறது? கோதுமை தனியாக, பதர் தனியாக பிரிக்கிறது. ஆமீன். கவலையோடு இருக்கிறேன் என்று பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்க காரியத்தில் கிரியை செய்கிறார். அதிலே இதிலே பயப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உங்க காரியத்தில் கிரியை செய்கிறார். அநேக கதவுகளை இப்பொழுது திறந்து கொண்டிருக்கிறார். தாவீதின் திறவுகோல் உடையவர் பிசினஸின் கதவுகளை திறக்கிறார். நேற்றைய தினத்துல ஒரு அருமையான கமாண்டை நான் வாசித்தேன். அநேக கமாண்டுகளை பார்த்து ஜெபிப்பது உண்டு தேவச்சனமே. இந்த கமாண்ட் எனக்கு ஒரு அற்புதமாக இருந்தது. இந்த அருமையான ஜெபங்களை தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் இருக்கிறது அந்த மியான்மர் பகுதி.
அந்த பகுதியில் இருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க, இதை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு 2 பிசினஸ் தொடங்க உதவி செய்திருக்கிறாங்க என்று ஒரு கமாண்டை பார்க்க ஆண்டு உதவி செய்தார். உங்களுக்கு அற்புதம் செய்யாமல் போவாரா? உங்க பிசினஸ்ல கிரியை செய்யாமல் போவாரா? கர்த்தர் திறந்து கொண்டு இருக்கிறார். நல்ல கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, வேதனையோடு ஆண்டு சமூகத்தில் தெரிவித்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, திறக்கப்படுகிறது, திறக்கப்படுகிறது. ஆண்டவர் திறக்கிறார். எப்பத்தா என்று திறக்கிறார். அநேக காரியங்கள் திறக்கப்படுகிறது. மலட்டு கற்பங்கள் திறக்கப்படுகிறது. அந்த அருமையான சாட்சியை நான் உங்களிடத்தில் பகிர்ந்தேன். இந்த அருமையான 100 நாள் ஜெபத்தில் அவன் ஒரு குறிப்பிட்ட சகோதரி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜெபிக்க ஆரம்பித்த குறிப்பிட்ட நாட்களில் ஆண்டவர் திருமண வாசலை ஓப்பன் பண்ணாரு. அதே போல ஒரு அருமையான சகோதரி இதை பார்த்து கொண்டிருந்தாங்க. அவங்க பிரெக்னன்ட் ஆகாம 6 வருஷமாக தடையாகவே இருந்தது. கர்த்தர் அவர்களை இப்பொழுது பிரெக்னன்டாக வைத்து இது 2வது மாசம் நடக்கிறது என்று சொன்னார்கள். அவன் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். 6 வருஷம் நடக்காதது இது எப்படி நடந்தது? தேவனுடைய ஆவியானவர் தொட்டார். ஆம் தேவ ஜனமே, ஏன் கர்த்தர் உங்களை தொட முடியாதா? தொட்டு கொண்டிருக்கிறார், தொடுகிறார். ஒவ்வொரு பேர் மேலேயும் கர்த்தருடைய அக்கினி இறங்குது. எல்லாரும் ஜெபிப்போமா? ஒரு அக்கினி இறங்கி வருகிறதை பார்க்கிறேன். எத்தனை பேர் ஆவியில் தரிசிக்கிறீங்க? The fire is descending. கர்த்தருடைய அக்கினி இறங்குது. இதோ ஆவியானவர் தொடுகிறார், அநேகரை சுகப்படுத்துகிறார். இத்தனை ஆண்டுகளாக உங்களை கட்டி போட்ட அந்த போராட்டம் இப்பொழுது குணமாகுகிறதை நான் பார்க்கிறேன். ஆவியானவர் தொடர்ந்து காட்டுகிறார். God is ministering. The Holy Spirit is ministering. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறதை நான் தெளிவாக பார்க்கிறேன். அநேகர் மத்தியில் கடந்து சென்று சுகப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்க ஆத்மால உள்ள சில போராட்டங்களை சுகப்படுத்துகிறார். மந்தையின் நடுவில் உலாவுகிற மேய்ப்பனை நான் பார்க்கிறேன். அநேக ஆடுகள் காயப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கு எல்லாம் மருந்து போடுகிற ஒரு தரிசனத்தை கர்த்தர் காட்டுகிறார். அப்படி என்றால் என்ன? உங்களை குணப்படுத்தி கொண்டிருக்கிறார். சில நேரம் சில பிசினஸ் தரதுக்கு கர்த்தர் ஆயத்தமா இருப்பார். சில ஊழிய எல்லைகளை திறக்க ஆயத்தமா இருப்பார். ஆனா ஏதோ விதத்துல உங்க மனதுக்குள்ள பதிந்த சில வேதனைகள், சில காயங்கள் உங்களை எழும்ப விடாது தேவச்சனமே. இந்த ஓட்ட பந்தய வீரர்களுடைய கால்கள்ல ஒரு ஆணி குத்தி விட்டால் அவர்களால் ஓட முடியாது. அவர்கள் எவ்வளவு பெரிய ஓட்ட பந்தய வீரர்களாக இருந்தாலும் சரி, காலில் உள்ள காயம் ஆறாத வரைக்கும் அவர்கள் எவ்வளவு பெரிய சாம்பியனாக இருந்தாலும் அவர்களால் ஓட முடியாது. அதே போல ஏதோ விதத்தில் சத்ருவானவன் சிலரை காயப்படுத்தி இருக்கிறான். சில அந்தகார ஆவிகள் காயப்படுத்தி இருக்கிறது. இதோ கர்த்தர் சுகமளிக்கிற நேரம். இப்பொழுது குணமாக்கி கொண்டிருக்கிறார். ஆவியானோர் தொட்டு கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். எல்லாரும் ஜெபித்து கொண்டிருங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி பாருங்க. கர்த்தருடைய கரம் இறங்கி அநேகரை தொடுகிறது, அநேகரை தொடுகிறது. ஹீலிங் உண்டாகுகிறது. இருளின் ஆவிகளை பிடுங்கி எரிகிறத நான் பார்க்கிறேன். ஆமென். சில வியாதிகள் அறுக்கப்படுகிறதை நான் பார்க்கிறேன் தேவச்சனமே. உடைக்கப்படுகிறது. இருளின் ஆவியில் எரிகிறது. பிசாசின் கிரியைகளை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். ஆம் தேவச்சனமே, அன்னைக்கு இந்த ஜெபத்தை நடத்தும் பொழுது ஒரு குறிப்பிட்ட சகோதரி அவங்க டோட்டலா வாமிட் எடுத்தாங்க. வாமிட் எடுத்து அவர்களுக்குள்ள ஒரு பெரிய டெலிவரன்ஸ் வந்தது. நெடு நாள் இருந்த ஒரு கட்டு உடைந்து அவர்களுக்கு ஒரு பெரிய ஹீலிங் உண்டானது தேவச்சனமே. இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிற விஷன் கண்டிப்பாக அநேகருடைய சரீரத்தில் உள்ள கட்டுகளை உடைத்து அது வெளியே கொண்டு வரும். இப்பொழுது அக்னி இறங்கி கொண்டிருக்கிறது. சிலருடைய இன்ஃபிரிமிட்டிஸ் எல்லாம், சிலருடைய காயங்களை எல்லாம், வியாதிகளை எல்லாம் கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். அவைகள் இனிமே உங்க மேல இருக்காது. இயேசு அதை வெளியே பிடிங்கி எறிந்து கொண்டு இருக்கிறார். இப்பொழுதே நீங்கள் சுகமாகுகிறீர்கள். அநேகருடைய வாழ்க்கை சுகமாகுகிறது. அநேகருடைய திருமண வாழ்க்கையில சமாதானம் உண்டாகுகிறது. அநேகருடைய எதிர்காலம் இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கிறது. ஆவியானவர் சிலருடைய கரங்கள்ல உங்க டைம் வந்துட்டுன்னு சொல்லுகிறார். அநேகர் மூழ்கடிக்கப்பட்டது போல இருக்கிறீங்க. கர்த்தர் ரீக்ரியேட் பண்ணுகிறார். அநேகரை திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணுகிறார், மறுபடியும் சிருஷ்டிக்கிறார். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுதே ஆவியானவர் அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. பெற்றுக்கொள் அருமையான சகோதரியே, கர்த்தர் உங்களை எழுப்புகிறார். ஜப வாழ்க்கை இழந்து போயிட்டீங்க.
சண்டே கிளாஸ் எல்லாம் நடத்தின அனுபவம் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், திரும்பி எழும்ப பண்ணுகிறேன். குடும்பத்தில் உள்ள சில போராட்டத்தினால் விழுந்து போய் இருக்கிறீங்க. ஆண்டவர் காட்டுகிறார், நீங்க எழும்புகிறீங்க. கர்த்தர் எழும்ப பண்ணுகிறார். ஹalleluya. thank you holy spirit, thank you master. லேகோ ராபா ஷாதா ராபா. கர்த்தருடைய மகிமை இறங்கி ஹீலிங் உண்டாக்குகிறது. கர்த்தருடைய மகிமை இறங்கி அநேகரை தூக்கி நிறுத்துகிறது. சிலரெல்லாம் அந்த குழியில இருந்து வெளியே வர முடியலையே, இந்த களிமண்ணை போல, இந்த சேரை போல இருக்கிற இந்த சேற்றில் இருந்து வெளியே வர முடியலையே என்று கண்ணீரோடு இருக்கிற அநேகரை, இதுல போய் விழுந்துட்டேனே இனி எழும்பவே முடியலே என்று இருக்கிற அநேகரை கர்த்தர் கை தூக்கி எடுக்கிறத நான் பார்க்கிறேன். Now you are coming out. இப்பொழுது வெளியே வருகிறீங்க. கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. தெய்வ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகருடைய தலையில் அபிஷேக தைலம் வருகிறதை பார்க்கிறேன். இனிமே அந்த அந்தகார ஆவி உங்க வீட்டை சேதப்படுத்தாது. அந்த சர்ப்பத்தின் ஆவி உங்களை சேதப்படுத்தாது. இனி நீங்க பிரெக்னன்ட் ஆகும் பொழுது சத்ரு அதை கலைக்க முடியாது. இனி திருமண அலைன்ஸ் வரும் பொழுது அதை தடை பண்ண முடியாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஒரு அபிஷேக தைலத்தை கர்த்தர் உங்க தலையில வைத்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். ஆம் தேவ ஜனமே, நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரமாகவே என் கண்களில் அவர் காட்டுகிற தரிசனத்தை வைத்து உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏதோ ஒரு கற்பனை கதையை நான் சொல்லவில்லை. உங்க முன்னாடி கர்த்தர் சும்மா நிறுத்தவில்லை. ஆவியானவர் காட்டுகிறதை சொல்லுகிறேன். நமது அருமை இரட்சகர் கையில் அபிஷேக தைலத்தை எடுத்து அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் மேல் அவருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்குது. அநேகர் மேல் அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க பாக்கியவான்கள், தொடப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. God is healing you right now. God is healing you right now. God is picking you up. இப்பொழுதே தூக்கி நிறுத்துகிறார். அந்த உளையான சேற்றிலிருந்து வெளியே வாரீங்க. அந்த பிலிசுனி ஆவி இனி உங்களை தாக்காது. அந்த மரண எண்ணங்கள் இனி தாக்காது. அந்த போராட்டம் இனி உங்களை மேற்கொள்ளாது என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இணைந்து ஜெபியுங்கள், இணைந்து ஜெபியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அநேகர் ஆண்டவர் தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகர் மேல கர்த்தருடைய கரம் இறங்கி இருக்கிறது. உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். உங்க குடும்பத்தை தொடுகிறார். உங்க பிள்ளைகளை தொடுகிறார். நீங்க ஜெபிக்கிற இந்த வேளையிலே தூரத்துக்கும் சமீபத்துக்கும் உள்ள தேவன் உங்க குடும்பத்தை தொட ஆரம்பித்து விட்டார். மகிமை இறங்க ஆரம்பித்து விட்டது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போலவே அநேக காரியங்களை கர்த்தர் காட்டுகிறார்னா அது ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற காரியம். இப்பொழுது அது பூமியில வெளிப்பட you want to translate it, you want to manifest it என்று சொல்லுகிறார். நீ அதை மாற்ற வேண்டும். உன் ஜபத்தை கொண்டு அதை பூமியில வெளிப்படுத்த வேண்டும். என் நாமம் தரிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபித்தால் கர்த்தர் நன்மை செய்யாமல் இருப்பாரோ? கர்த்தர் தரப்புல நிற்கிற உங்களுக்காக பூமியில் அது வெளிப்படாமல் தடை பண்ணுவாரோ? நிச்சயமாக வெளிப்படுகிறது. ஜெபிக்கிற இந்த வேளையிலே கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் கொண்டு வருகிறார். நிந்தனைகள் மாறுகிறது, அவமானங்கள் மாறுகிறது, கண்ணீர்கள் மாறுகிறது, அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறது, குடும்பத்தை சேதப்படுத்துகிற இருளின் ஆவிகள் வெளியேறுகிறது, அசுத்த ஆவிகள் விசேஷமாக வெளியேறி கொண்டிருக்கிறது, அந்தகார ஆவிகள் வெளியேறுகிறது. நஸ்ரனா இயேசுவின் நாமத்தில் something is moving. சிலது வெளியேறுகிறது. இத்தனை நாட்கள் அடைக்கப்பட்ட அநேகருடைய பிசினஸ்கள், அநேகருடைய வாழ்க்கைகள், அநேகருடைய எதிர்காலங்கள், அநேகருடைய டெஸ்டினி ஆண்டவர் இப்பொழுது திறந்து கொண்டிருக்கிறார். இனிமேல் அது ஓடும், இனிமேல் நடக்கும், இனிமேல் வாழ்க்கை மூவ் ஆகும். இத்தனை ஆண்டுகள் மூவ் ஆகாத வாழ்க்கை, இத்தனை ஆண்டுகள் முன்னேற முடியாத ஏதாவது தடை இருக்குமானால் ஆவியானவர் காட்டுகிறார். இனிமேல் அது முன்னேறும். என் அருமை இரட்சகர் இடைபடுகிறார். அது முன்னேறும் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை முன்னேற போகிறது. உங்க வாழ்க்கை முன்னேற போகிறது. இத்தனை நாட்கள் தடையாக நின்ன பிளவானை கர்த்தர் மாத்துகிறார். உங்க வழியில பிளவான் நிற்கிறான். அவன் உங்களை முன்னாடி போக விடாமல் தடை பண்ணினான். அருமை இரட்சகர் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவனுடைய நேரம் முடிகிறது. அவன் எப்பொழுது உங்களை விட்டு கடந்து போகிறான். இத்தனை நாட்கள் தடை பண்ணினான். இந்த அருமையான நேரத்தில் இதை எப்பொழுது பார்த்து கொண்டிருந்தாலும், பகல்ல பார்த்தாலும், மத்தியானம் பார்த்தாலும் ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தை வருதென்றால் சத்துருவை ஆண்டவர் உங்க வழியிலிருந்து மாற்றி போடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் திறந்த வாசல் உண்டாகிறதை
அற்புதத்தை பார்க்கிறேன். கர்த்தர் திறந்த வாசலை கொண்டு வருகிறார், மாற்றங்களை கொண்டு வருகிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள் தேவச்சனமே. ஜபங்களை மட்டும் விட்டு விடாதீர்கள். ஆவியானவர் சொல்லுகிற காரியங்களை நல்ல கவனமாக கேட்டு அதை கவனித்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய அக்னி இறங்கி விடுதலை கொடுக்குது. உங்க வாசல்ல நின்ன அந்தகார ஆவிகள் வழிவிட்டு போகிறது. கர்த்தருடைய ஆவியானவருடைய கட்டளை வந்துவிட்டது. இத்தனை ஆண்டுகளாக முன்னேற விடாமல் தடை பண்ண அநேக தடைகளை கர்த்தர் மாற்றி வருகிற நாட்கள் உங்க கதவு திறக்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் காண்பீர்கள், நீங்கள் காண்பீர்கள் என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எழுதி வச்சு ஜெபியுங்கள். உங்களை அறியாமலே அதிசய கதவுகள் திறக்கும். எப்படாது திறந்துச்சு? கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிறார். நான் நினைச்சு கூட பார்க்கலையே. கர்த்தர் அப்படிதான் செய்வார். உங்களை மகிழ பண்ணுவார். இது கர்த்தருடைய சித்தம். கர்த்தர் ரொம்ப நல்லவர். கர்த்தரை அநேகர் தவறா புரிந்துட்டாங்க. சூழ்நிலைகளை வைத்து தவறா புரிந்துட்டாங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமானால், கர்த்தர் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து பூமியில உதவி செய்ய வேண்டுமானால் ஒரு ஜெப நபர் தேவையா இருக்கிறது. அந்த ஜெப நபர் இப்பொழுது உங்க வீட்டில் எழும்பி இருக்கிறீங்க. இனி அற்புதங்கள் நடக்கும். ஏனென்றால் உங்க குடும்பத்தில் தேவனுடைய வல்லமையை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை மாற்ற கர்த்தர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். இந்த நாட்கள் அர்ப்பணித்து இருக்கிறபடியால், கண்டினியூவா ஜெபித்துட்டு இருக்கிறபடியால், you will see the open door. திறந்த வாசல் பார்ப்பீர்கள் என்று ஆவியானவர் இடைப்படுகிறார். ஆவியானவர் இன்னும் ஒரு காரியங்களை சொல்லுகிறார். அநேகர் கடன் கொடுக்கப்பட்டு மாட்டி இருக்கிறீங்க. ஆண்டவர் அநேகருடைய இருதயங்களில் பேசுகிறார். சிலர்லாம் லாக்காக இருக்கிறாங்க. அந்த லாக்கெல்லாம் ஓப்பன் ஆக போகுது. வருகிற நாட்களில் உங்கள்கிட்ட கடனை வாங்கிட்டு திரும்பி தராதவங்க கொண்டு வருவாங்க. வருகிற நாட்களில் அநேக கோல்டு லோன்ஸ் எல்லாம் ரீகெயின் பண்ண வைப்பா. இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுகிற நேரம் வருகிறது. அநேக காரியங்களை இழந்து போனீங்க. கர்த்தர் திரும்பி கொண்டு வருகிறார். கர்த்தர் திரும்பி கொண்டு வருகிறார். மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்து விட்டது. ஆம் தேவச்சனமே, நம்ம ஜபங்கள் முடியக்கூடவில்லை. கர்த்தர் பயங்கரமாக இறங்கி விட்டார். நேற்றைய தினத்தில் இருந்தே ஆண்டவராகிய இயேசு இறங்கி கிரியை செய்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. நம் அருமை இரட்சகர் இறங்கி இருக்கிறார். கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகள் நீங்க. உங்களுக்காக உயிரையே கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக கிரியை செய்ய மாட்டாரா? உங்களுக்காக தான் கிரியை செய்வார். இரவும் பகலும் உங்கள் நினைவாக இருக்கிறார். அவரோடு பேசிக்கொண்டே இருங்க. என்ன காரியம் எப்படி நடக்கும் எல்லாம் உங்களோடு பேசுவார். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை நன்கு அறிந்திருக்கிறது. அந்த சத்தத்தை கேட்க மிஸ் பண்ணிடாதீங்க என்று ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபித்து இருக்கிறோம். எங்கள் தேவ ஆவியானவர் என்ன நடக்குது என்பதை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறீங்கப்பா. மாற்றங்களை தர நீங்கள் ஆயத்தமாயிட்டீங்கப்பா. அநேக காரியங்களை எங்கள் சார்பில் கிரியை செய்ய தொடங்கிட்டீங்கப்பா. எங்கள் எதிர்காலம் நன்மையாக மாற நீங்கள் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கப்பா. அதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. உங்களுடைய கரங்களை எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆம் தேவஜனமே, அநேக வீடியோஸ் நம்ம போடுற, அநேக அப்டேட்ஸ், அநேக ப்ரேயர் பாயிண்ட்ஸ், நம்ம புதிய சேனல்னு சொல்லப்படுகிற ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்ல நம்ம போடுற வீடியோஸ், அது மட்டும் இல்லை, எல்லா ஆவிக்குரிய வீடியோஸையும் நீங்க தடையில்லாம பெற்றுக்கொள்ள விரும்புனீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்கோங்க. அந்த லிங்க் கீழே கொடுத்துருக்குறோம். நீங்க கமெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிற அந்த இடத்துல அந்த அருமையான லிங்க் இருக்கு. உள்ள போய் அந்த வாட்ஸ்அப்ல சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு யூடியூப் நோட்டிஃபிகேஷன் வர தவறினால் அந்த அருமையான வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக லிங்க் கொடுக்கப்படும். அதன் மூலமாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம்.